தோசை ரவுண்டாக ஊற்றுறது இருக்குது பார்த்துட்டேங்க. ஓகே, கரண்டி மாவு எடுத்துக்கணும், இதில் ஊற்றணும். தோசை நல்லா கொதிக்க இருக்குது. நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா? நல்லா ஜாயின் 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 நல்லா கொதிக்கிறதால அந்த ஒட்டிட்டு வருது தோசை. பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்துச்சு, ஹோட்டல் தோசை மாரி. பார்த்துங்க, எல்லாரும் பார்த்துங்க. இந்த தோசை கட்டும்போது ஜூம் பண்ணு. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். எதுக்கு? தோசைக்கு அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் ஊற்றுறேன். ஆனால் இந்த இடத்துல ஏதோ சைத்தான் கே பஸ்ஸாக இருக்கு போல. அது என்ன வந்து அந்த இடத்துல பிச்சுக்கிட்டு வருது. தோசை ரவுண்டாக ஊற்றுவது எப்படி? அண்ணா எடுத்துட்டேன். இது அப்பா வீட்டில் போ. நல்லா பாருங்க. தோசை 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 ஜூம் பண்ணுங்க. தோசை ஜூம் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இரு. இந்த பாரு அழகா வருதா? பாருங்க அழகா வருது. பாருங்க அழகா எடுக்க முடியுது. இங்க மாட்டுது. தோசைய ரவுண்டா ஊத்துறது இல்ல, அது பியா பண்ணும். அதான் வருது. கரெக்டா தான் வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டேங்க. பீல இது வரையும் பீல எங்கேயும் பீல கரெக்டா இருக்கு. ஆமாங்க ஆங்க. இந்த பாருங்க அசால்ட்டுங்க. ஜூம் பண்ணுங்க. விட்டுட்டு இந்த மறுக்கா எண்ணெய் ஊற்றுறோம். எதுக்கு எண்ணெய் ஊற்றினா நீங்கள் கொழுப்பு சேராதா அப்படின்னு கேட்காதீங்க. எண்ணெய் ஊற்றுறா ஊட்டிக்கும். இது வந்து தோசைகள் அப்படி இருக்குது. எல்லாம் ஜூம் பண்ணுங்க. தோசை ஜூம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்துச்சு, ஒட்டில் உடையில அழகா இருக்கு. தோசை ரவுண்டாக இருக்கு, அழகா இருக்கு, ரவுண்டா இருக்கு. இப்போ வந்து இது ஒரு தக்காளி சட்னி இருக்கு. சாரி வெங்காய சட்னி இருக்கு. ஆனியன் சட்னி, அது சின்ன வெங்காய சட்னி அரைச்சு தொட்டு நல்லா காரமாக சாப்பிட போகிறோம்.